சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லது வேண்டும், மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், மெய்வசமாக விரைவில் வேண்டும், விடும் நாடியிலும் சொல்லிலும் செயலிலும் கண்ணிலும் கருத்திலும் உள்ளத்திலும் உடலிலும் உறுதியிலும் உருவிச்சு இறுதியிலும் என்னோடு வருகின்ற ஒரு மொழியாம் தனி மொழியாம் செம்மொழியாம் செந்தேன் மொழியாம் கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை முன் தோன்றி மூத்த மொழியாம் செந்தாளம் பூவெடுத்து சந்தானத்தை தோய்த்தெடுத்து அந்திவான வண்ணம்தான் அளவோடு சேர்த்து வைத்து பூமியிலே படைத்தான இறைவன், அந்த இறைவனுக்கு அடுத்தபடியாக பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழை வணங்குகின்றேன். தமிழே தாயே வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்துக்கு நான் ஒரு 10 வெள்ளி தட்டு, 10 வெங்கல தட்டு, 10 அலுமினிய தட்டு, 10 தங்க தட்டு கேட்கல, எல்லாருமே கை தட்டு கேட்கிறேன். தயவு செஞ்சு கைகளை தட்டுங்க. நான் உளவியல் என்ன சொல்லுன்னா, ஐயா இந்த பின்னாடி பேசுறவங்க கொஞ்சம் சார் பின்னாடி பேசுறவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஐயா பின்னாடி இருக்கிறவங்க 4 பேரு நீங்க உட்காருங்க சார். வரோம். ஓ இங்க வரும்போது காலையில் ஒரு வாட்ஸ்அப்ல தொடர்ந்து 4 வாட்டி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. தம்பி பிரபு கேட்டார் பட்டிமன்ற தலைப்பு என்னன்ட்டு. ஒரு மேடை ஏறும்போது முனைவர் கேட்டார் பட்டிமன்ற தலைப்பு என்னன்ட்டு. பட்டிமன்ற தலைப்பு ஏற்கனவே சொன்னாலும் சத்திய சோதனை எங்களுக்கு பதட்டத்துல தலைப்பு நடந்து போயிடும், என்ன சொல்றதுன்னு தெரியாம. அதனால தலைப்புலாம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டேன். நான் வரவே இன்னைக்கு வந்து யாரோ கூட சொன்னாங்க, வாட்ஸ்அப்ல ஹைகோர்ட்ல ஒரு செய்தி படிச்சேன். முக்காவாசி இன்னைக்கு வாட்ஸ்அப் வதந்தியில தான் வாழ்க்கை ஓடிடும். நமக்கு இருக்கிற பெரிய வியாதி என்னன்னா, சமூக ஆர்வலர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் யாராகட்டும் போய் சண்டை போடுறதோ, மனு எழுதுறதோ, சம்பாதிக்கிறதோ, குடும்பத்தை காப்பாற்றுறதோ, வண்டி ஓட்டுறதெல்லாம் கிடையாது. பெரிய வியாதி இந்தியாவில் 120 கோடி மக்கள் 90 கோடி மக்களுக்கு மிகப்பெரிய வியாதி ஃபார்வர்டு வியாதி. செல்போன்ல எல்லாம் வந்ததுன்னா உடனே 150 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாதான் நிம்மதியம். அது உண்மையா பொய்யா? எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, நேற்று ஒரு மெசேஜ் போடுறாங்க, இன்னைக்கு 300 பேருக்கு அனுப்பாங்க. இயேசுநாதர் புரிந்து வந்து ஒரு மெசேஜ் போடுறாரு, உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுல பட மெசேஜ் போயிட்டே. வழக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வழக்கங்கிறது மூளைக்கு தெரிஞ்சு செய்யறது, வழக்கங்கிறது மூளைக்கு தெரியாம தானா செய்யறது தான் வழக்கம். இப்போ நம்ம மடைய முட்டாள் அப்படிங்கிறோம்ல, மடையன்னா யாரு? முட்டாள்லாம் யாரு? அறிவில்லாத. மடையன்னா இல்ல சார். இந்த காலத்துல இப்ப மாதிரி டேம் தொழில்நுட்பம் கிடையாது. ஏரியை நொப்பி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேரு ஏரிக்கரை. ஆமாங்க, மழை பெஞ்சோட அந்த மடையை தொடர்ந்து விட்டாதான் ஊருக்குள்ள தண்ணி போகாம ஊர் மக்களை காப்பாற்ற முடியும். அந்த மடையை தொடர்ந்து வைக்கிறதுனா எல்லாருக்கும் தொடர்ந்து வைக்க முடியாது. உயிரை படைய வச்சுட்டு மற்றவங்களுக்காக முன்ன நிற்கிறவன் தான் போய் நிற்க முடியும். அப்படி மடையை தொடர்ந்து விடுறவன் தான் மடையன். அவன் தான் மடையன். காலப்போக்கில் என்னாச்சு? மடையன்னா புத்தி இல்லாதவன். மடையன்னா அவன் தான் மடையன். ஏமாப்படுற முட்டாள்னு சொல்றோம். தேருக்கு வந்து முட்டு கொடுக்கறது பெரிய வேலை. கொஞ்சம் முட்டை தேர் சக்கரை வந்து கசைக்கிட்டு போயிடும். இந்த முட்டு கொடுக்கறதுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் மன உறுதியும் அடுத்தவங்களை காப்பாற்றுறவங்க தான் போய் முட்டு கொடுக்க முடியும். ஊருக்கு நீங்கவன் அவன் தான் முட்டு ஆள். என்னது முட்டு ஆள் தான் முட்டாளாமாச்சு. இப்ப முட்டாள் என்ன சொல்லலாம், மடையன் என்ன சொல்லலாம்? முட்டாள என்ன சொல்லலாம்? சரிப்பா, ரன்னிங் ரேஸ்ல என்னதான் கால் ஓடினாலும் பிரைஸ் கைக்கு தான் கிடைக்கும். கால் எவ்வளவுதான் ஓடினாலும் பிரைஸ் யாருக்கு கிடைக்கும்? யார் ஃபர்ஸ்ட் இல்ல, கைக்கு தான் கிடைக்கும். கைக்கு தான்
பிரைஸ் கிடைக்கும். நமக்கு எப்படின்னு ஒரு சங்கடம் இருக்கும். எங்க ஏரியாவில் நாய் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 25-30 நாய். இந்த நாய்ங்க கூட்டமா போகும், கூட்டமா வரும், கூட்டமா சுத்தும். ஒரே ஒரு நாய்க்கு தனியா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த கூட்டத்துல சேரல. 24 நாய்க்கு டென்ஷன். இவ்வளவு நாள் கூட்டமா வந்தா வரமாட்டேங்கிறான, ஏன் இதெல்லாம் போய் ஸ்ட்ரைக் பண்ணுது. ஏன் இப்ப வரமாட்டேங்கிறான்ட்டு, நானும் வரமாட்டேன் போ. ஏன் வரமாட்டேன்னு கேக்குது. வரமாட்டேன் போங்குது. சரி நீ வராத, காரணத்தை சொல்லு, நான் உன்னை கூப்பிடல. இந்த நாய் சொல்லுது, ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டு ஓனர் இருக்கிறாரு, அந்த வீட்டு ஓனருக்கு அழகா ஒரு பொண்ணு இருக்குது, கிளி மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு எது பையன் மேல ஒரு லவ், 2 பேரும் டீப்பா லவ் பண்றாங்க. டெய்லி வீட்ட சண்டை தகராறு. போன வாரம் ஒரு தகராறு ஆச்சு. எங்க வீட்டு ஓனர் சொன்னாரு, இந்த நாய்க்கு உன்னை கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேனே தவிர அவனுக்கு கட்டி வைக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கட்டி வைப்பாருன்னு ஆசையா உட்காந்துருக்கிறேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நான் வரமாட்டேன் போ. இப்ப என்னன்னா, வீட்டுக்கார பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணது ஆசை, நாய் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டது பேராசை. ஆசைக்கும் பேராசைக்கும் இப்போ ஒரே சல்லையா இருக்கு. சல்ல பார்த்து சல்ல பிடிச்ச வேலையா இருக்குது. சல்ல இம்சங்கிறோம். இந்த சல்லைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சல்லைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது பிக் பாஸ்ல கமல் சொன்னது. நான் அங்க சுட்டுட்டு வந்தேன். எல்லாமே குற்றம் தானே, குற்றம் தானே. மீன் பிடிக்கிறேன் இல்லையா, மீன்ல ஒரு மீனுக்கு பேர் சல்லை மீன். கேள்விப்பட்டீங்களா சார்? இங்க ஏதாவது மீனை வந்தீங்களா? ஏன் சல்லை மீன் கேள்விப்பட்டீங்களா? நான் கிரும காண போறேன். எங்க மீன் அதுல ஒரு மீன் சல்லை மீன் கேள்விப்பட்டீங்களா? இந்த சல்லை மீன் மார்க்கெட்ல விலை போகாது, குடிச்சு அவிச்சு திக்க முடியாது. இந்த வலையை போட்ட உடனே டக்குன்னு சல்லை மீன் வந்து மாட்டேன். இவன் என்ன பண்ணுவான், டென்ஷன்ல ஒரே சல்லையா போச்சுப்பான் அப்படி வேற போவான். அங்கேயும் சல்லை மீன் வருவோம், சல்லையா போச்சுமா. அங்க ஆரம்பிச்ச சல்லைதான் இங்க வந்து நிக்குது. சல்லைன்னா தொந்தரவு இல்லாத மீன். அந்த மீனுக்கு பேரு சல்ல பிடிச்ச மீன், சல்ல பிடிச்ச மீன். ஆக வந்து 2 டீமா பிரிச்சிருக்கோம். இன்றைய சூழலில் சமூக ஆர்வலர்களுக்கு சார் 7:20 நாங்க 8:20 முடிச்சிருவோம். இன்றைய சூழலில் சமூக ஆர்வலர்களுக்கு பெரிதும் தேவை வீரமா விவேகமான தலைப்பு. இவங்க 2 பேரும் சண்டையை போட்டு மண்டையை உடச்சிட்டு போறாங்க. நானும் சீனிவாசன் சாரும் பாஸ்கர் சாரும் வேடிக்கை பார்க்கணும், எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறோம். விவேகமா விவேகமா வீரமான்ட்டு புள்ளிமலையில காரவழி வந்து பஸ் ஏறிச்சுங்க. பஸ் ஏறிச்சு, நானும் பஸ்ல வந்துட்டேன். ஒரு அம்மா திடீர்னு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துது. கண்டக்டர் பதறி போய் ஏமா கத்துனாரு, குளிருது ஜன்னல், குளிருது ஜன்னல் சாத்து, நான் செத்து போயிடுவாங்குது. கண்டக்டர் ஜன்னல் சாத்தினாரு. 10 நிமிஷம் இருக்காது, ஐயோ ஐயோ இன்னொரு கத்துது. என்ன பண்ணாரு, வேக்குது வேக்காடாக்குது, ஜன்னல் திறங்குது. ஜன்னல் திறந்தா கண்டக்டர், என் நிலைமை கண்டக்டர் நிலைமை. ஒருத்தவங்க ஜன்னலை மூடு, ஜன்னலை திறந்து இப்படியே ஜன்னலை மூடுறாரு, ஜன்னலை திறக்கிறாரு. நடு 3ஆவது சீட்ல இருக்க ஒரு ஆள் ஏஞ்சான், 10 நிமிஷம் ஜன்னலை மூடு, ஒரு பொம்பளை செத்து போயிடுவோம். 10 நிமிஷம் ஜன்னலை துற, இன்னொரு பொம்பளை செத்து போயிடுவா. நம்ம நிம்மதியா போனா, நீ நிம்மதியா போவ. அவன் புருஷனுக்கு யாரையா பயப்படுறா, நான் தான் என் புருஷன். இவங்க 2 பேர்த்தையும் மாட்டிக்கிட்டு என்னால முடியல, 2 பேரையும் மூட்டு முடிச்சுக்கிட்டு. என் நிலைமை இங்கிட்டா அங்கிட்டான் பயப்படுறதுதான். பஞ்சாயத்து தலைவர் பசங்களை ஸ்கூல் சேர்த்துக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம பையனை டாக்டர் ஆக்கணும், நம்ம பையனை இன்ஜினியர் ஆக்கணும், நம்ம பையனை வக்கீல் ஆக்கணும், நம்ம பையனை பெரிய பிசினஸ் மேன் ஆக்கணும். ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம பையனை என்ன ஆக்கணும்னு ஒரே ஆசை. சரின்னு ஒரு மனோதத்துவ டாக்டர் கூப்பிட்டு போறாங்க. டாக்டர், என் பையன் பெருசானா இன்ஜினியர் ஆவானா, டாக்டர் ஆவானா, என்ன ஆவான்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னாரு.
டாக்டர் யோசிச்சு ஒண்ணு ரொம்ப சிம்பிள். ஒரு பொருடை கொண்டு வர சொன்னார், ஒரு சுத்தி கொண்டு வர சொன்னார், ஒரு திருப்புளி கொண்டு வர சொன்னார். சுத்திய பையன் கைப்பிடிச்சா அவன் சிவில் இன்ஜினியர், பொருடை கைப்பிடிச்சா அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஸ்க்ரூ டிரைவர் கண்டுபிடிச்சிட்டா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். சூப்பரா சொல்றாரு டாக்டர். பையனை கூப்பிட்டு வந்தாங்க. டேபிள்ல சுத்தி இருக்குது, பொருள் இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. தம்பி ஏதாவது ஒன்று கொடுப்பான்னாரு. அந்த பையன் ஓடி வந்து நர்ஸை கட்டி பிடிச்சிட்டான். டாக்டர் சொன்னாரு, உன் பையன் டாக்டர் ஆயிடும். இந்த மூணும் செல்லாது. ஏன் நிலைமை என்னன்னா, இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர். தலைப்பு என்ன கொடுக்கணும்னா, இன்றைய சூழலில் சமூக ஆர்வலர்களுக்கு எரிஞ்சி தேவை, வீரமா இல்லை விவேகமா, இதுதான் தலைப்பு. புரியல. வீரத்துக்கு பேசுறதா விவேகத்துக்கு பேசுறதான் புரியல. புரியலப்பா. பாசல போயிட்டாங்க. அதனால மரபுன்னு இருக்குது. 10 ரூபாய் இயக்கத்துல யாருக்கும் காரணம் போடுறதில்ல, தப்பு இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. தலைப்பு இன்றைய சூழலில் என்பது வீரமா விவேகமா. மகாபாரதத்துல பார்த்துக்கோம், பழைய வருஷத்துல பார்த்துக்கோம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகும், எதுக்கு எடுத்தாலும் போர்ஷன் ஆகும், எதுக்கு எடுத்தாலும் கத்துவான். எதுக்கு கத்துனா அவனுக்கு தெரியாது. சில பேர் இருக்கிறாங்க எதுவுமே டென்ஷன் ஆக மாட்டாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. அசூல் ராஜா பிரகாஷ் ராஜ் சிரிச்சுட்டே இருப்பாங்க, சிரிச்சுட்டே காரிப்பாங்க. ஆக இன்னைக்கு சூழல்ல வந்து நமக்கு வீரமா விவேகமா ரொம்ப சிம்பிள். ஏன் வேலை அண்ணனுக்கு தம்பிக்கு சொத்து பிரச்சனை. எனக்கு 3/4 எழுதுறார் அண்ணன், எனக்கு 3/4 எழுதுறார் தம்பி. 35 நாளா சண்டை. திடீர்னு சொன்னாரு, யாருக்கு எவ்வளவு சொத்துங்கிட்ட தம்பி முடிவு பண்றோம். தம்பி நீங்க எழுதுப்பாண்டாரு. யாருக்கு எவ்வளவு சொத்து வேணுங்கிறத தம்பி முடிவு பண்றோம், நீங்க எழுதுப்பாண்டாரு. அண்ணகார சும்மா இருப்பாரா? அது எப்படி? தம்பி அவனுக்கு வேண்டி ஜாஸ்தி எழுதுவான், எனக்கு கம்மி எழுதுவான். இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்க மாட்டான். பெரிய சண்டைக்கு வந்தார். அப்புறம் 2வது சொன்னார், யாருக்கு என்ன சொத்துன்னு அவர் எழுதுட்டோம். யார் எடுத்துக்கிறது முதல் சாய்ஸ் உனக்கு, அண்ணனுக்கு. சொத்து பிரிச்சு அவன் எதை எடுத்துக்கிறது முடிவு பண்ணுவோம் நீ. இப்ப தம்பி என்ன பண்ணுவாரு? தம்பி என்ன பண்ணுவாரு? சமமா பிரிச்சு வைப்பாரு. அண்ணன் கரெக்டா சொல்லிட்டாரு. தம்பி என்ன பண்ணுவாரு? சமமா பிரிச்சு வைப்பாரு. பூமி கடையில் கிடைக்கிறதா யாருக்கு சொந்தம்? பூமி கடைகளை இருக்கிறதா யாருக்கு சொந்த புதையல்? எப்படி வந்துச்சு? மகாபாரத காலத்துல வந்து தர்மர் ராஜா தான் இருக்காரு. அண்ணன் தம்பிக்கும் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது. என் ப்ராப்பர்ட்டி நான் பாஸ்கர் வித்துட்டேன். வித்துக்கிட்டு 1 மாசம் கழிச்சு பார்த்தா பாஸ்கர் சார் நோன்றாரு விவசாயம் பண்றதுக்கு. டங்கு சத்தம் கேட்குது. பார்த்தா 7 பானை, அத்தனை தங்கம். இப்ப பஞ்சாயத்து தர்மத்தை போயிடுச்சு. என்னன்னு பாஸ்கர் சார் என்னங்கிறாரு, நிலம் தான் நான் வாங்கினேன், புதையல் நான் வாங்கல. புதையல் என்னதில்லை, அவருக்கு கொடுத்து. எவ்வளவு யோக்கியம் இருக்காங்க பாருங்க. அந்த காலத்து யோக்கியம் அவ்வளவு யோக்கியம் இருக்காங்க. பாஸ்கர் சார் மாதிரி கைப்பற்றாங்க. பாஸ்கர் சார் மாதிரி நான் நிலத்தை தான் வாங்கினேன், புதையலை வாங்கல. புதையலை அவர் கொடுத்துருந்தாரு. நிலத்தை வித்தா நான் என்னங்கிறேன், வித்ததான் இல்ல சீனிவாசன் வச்சுக்கலாம். நிலத்தை வித்தது அவரு, வித்தது தான். ரெண்டுமே அவருக்கு சொந்தம், அவரே வச்சுட்டு எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க பாருங்க. இவர் என்னங்கிறாரு, நிலத்தை கொடுத்தா வாங்கினா புதையல் வாங்கலாம், புதையல் அவர் கொடுக்கலாங்கிறாரு.
இவர் என்னங்கிறாரு, வித்துட்டார், 2 அவரே வச்சுருக்கிறாரு. பஞ்சாயத்து கவர்மெண்ட் வந்துச்சு. கிருஷ்ணர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் போய் 1 மாசம் கழிச்சு வாங்கிட்டு. ஏங்க இப்பயே இந்த பஞ்சாயத்து சொல்லுறாரு, மனுஷனை பத்தி உங்களுக்கு தெரியாது, மனுஷனை பத்தி கேவலமான சல்லி பையன், ஆக்கு சார்லாம் இல்லை, நான் வம்படியா வரல, மனுஷன் மோசமான சல்லி பையன், 1 மாசத்துக்கு வர சொல்லலாம். இப்ப இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து ரொம்ப தனியா தான் வந்தாங்க. ஐயா முடிச்சு கொடுங்க. 1 மாசம் கழிச்சு 20 நாளா பாஸ்கெட் சொந்தக்காரன் ஃப்ரெண்டு லூசாலிக்கு இருக்கணும், நிலம் வாங்கினா புதை ஒழுங்குதான் சொன்னோம், அள்ளி அவரை கொடுக்குறா கீர்க்கனா நீங்க அதை உனக்குதான் சொன்னோம். லைட்டா பாஸ்கெட் சார் மனசு மாறுது. ஆமா இல்ல, நான் நிலத்தை வாங்கிட்டேன், 7 பானை எனக்கு தான் சொந்தம், அந்த அளவுக்கு நான் எதுவும் தரணும் முடியாது. சீனிவாஸ் சார் சொந்தக்காரன் ஃப்ரெண்டு வராங்க, லூசாலிங்க எதுக்கு புதையல் வேணாங்கிறீங்க, நிலம் தாங்க விட்டீங்க, புதையல வாங்கிட்டீங்கன்னா அவருக்கு மனசு மாறுது. ஆமா கரெக்டு தான். 2 பேரும் பஞ்சாயத்து ஒண்ணா வந்தாங்களா, 30 நாள் கழிச்சு சீனிவாசன் 10 பேரோட வந்துட்டாங்க. ஏங்க என்னங்க 2 பேரும் ஒன்னா வாங்க, அதெல்லாம் கிடைக்கணும், நிலம் என்னதான் புதையல் என்னதான் பஞ்சாயத்து சொல்லுங்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணா இவர் ஒரு 10 பேரோட வந்தாங்க. என்னங்க நானு புதையில எனக்கு தான், நிலமும் எனக்கு தான், எனக்கே கொடுங்கன்னாரு. கிருஷ்ணர் சிரிச்சார், பத்தியா 1 மாசம் முன்னாடி ஒருக்குமே வந்தாங்க, எனது புதையில இல்ல உனது புதையிலான்னாங்க. ஒரே 1 மாசம் மனுஷன் மனசு எப்படி மாறி போச்சு பத்தியா, இவ்வளவுதான் என்ன பண்ணலான்னாரு. 2 பேரும் இருக்காங்க, நீங்க நிலத்துட்டீங்க நல்ல விஷயம், நீங்க நிலத்தை வாங்கினீங்க நல்ல விஷயம், நிலத்தை வாங்க உங்களுக்கு நிலம் சொன்னோம், நிலத்தை பணம் உங்களுக்கு சொன்னோம், பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம் வேற. அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வரீங்க பூமிக்கு அடியில் வந்த கஜானா இல்லாம கவர்மெண்ட் சொந்தம் அன்னைக்கு போட்டு வச்சோம். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா மனுஷன், நம்ம தான் சார். கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க. நாங்க பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட் சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பாருங்க சார். சார் இப்ப 7 பேர் நம்ம அணியில பேசுறாங்க. வீரமேங்கிற அணியில அவ்வளவு வீரமா நம்ம கையில கத்தி இல்லாம கால சலங்க கட்டாம பாத்துக்கிறாங்க ஒரு குடி. என்னைய பெரிய விவேகம், என்ன பெரிய இந்த விவேகமா விவேகம் டீ கூட குடிக்கலாம், முடிச்சு போடுற ஒரு ரவுண்டு வீரமா வேகமா குடிக்கிறார். மைக்கெல்லாம் பறந்து போயிட்டு பா ஜெயக்குமார் வீரமேங்கிற பேர்ல பேசுறாங்க. கைது பாக்க அண்ணனுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா கூட நிற்போம்ல நண்பகம் சார். வீரமாங்கிற சோகமா நிக்கிறாரு அவரு. அண்ணா நீங்க வீரம்னே வீரமான இல்லைங்கண்ணே, நான் வீரமா எனக்கு பயமா இருந்துச்சு. நீங்க வீரத்துக்கான ஓ பேசல அபிமனம். அடுத்ததாக நம்ம வீரமாவே இருக்கிறது பட்டிமன்றம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டாலும் சரி தூங்கும் போது வீரமாதான் தூங்குவாரு, நடக்கும் போது வீரம், ஓடும் போது வீரம், பஸ்ல டிக்கெட் 2 டிக்கெட் கொண்டாட வீரம், வீரத்துக்கே பேர் போனவர் அப்படி பிரபு. அவரும் இப்பதான் ஒரு செட்டுக்கு வந்திருக்கு. என் குழப்பம் என்னன்னா அப்படியே ஒரு ஆடியன்ஸ் செட்டை உட்கார வச்சு இந்த ஓட்டுறதான் ஏன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. இவங்க என்னங்க கிடக்குறாங்க, வீரமா வீரம், விவரம் தெரியாதவங்க. வீரம் தான் முடியுமா? சண்டைக்கு போட்டா மண்டையை ஓடிச்சுட்டு பாகிஸ்தான் மாதிரி ஓட வேண்டியதுதான். எங்களுக்கு விவேகம் இருக்குது, எங்களுக்கு விவேகம் இருக்குது. நாளா அஜித் மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பழைய கதை கேள்விப்பட்டீங்களா? ஒரு விவசாயி கோடாளி, மரம் வெட்ட கோடாளி சொன்னா போன வருஷம் சொல்றேன். இந்த விவசாயி கோடாளி என்ன பண்ணா, கிணத்துல போடும் ஓன்னு அழுதான். சாமி வந்தாரு, சாமி கேட்டாரு, ஏன்டா அழுகுறாரு? என் கோடாளி கிணத்துல உங்களுக்கு வீரமா கேட்கலாம். கோடாளி என்ன கஷ்டம், சரி இருந்தா நம்ம தங்க கோடாளி கொடுத்தாரு. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு பவுன் 72 விற்கிது, நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா சாமி
அவன் என்னன்னா ஆஸ்டர் சார் மாதிரி யோசிச்சு நேர்மையான ஆளு. விவேகம் வெள்ளி கொடாலி கொடுத்தாங்க. இது என்னது இல்லை சீனிவாச சார் இவ்வளவு நேர்மை. ரொம்ப நல்லா பயனாகிறாரு. மூணாவது ஒரிஜினல் கொடாலி கொடுத்தாரு. இதுதான் சாமி என்னன்னாரு, ஏய் உன்னை மாதிரி உலகத்தை நல்லவனை பார்க்கல 3 வீச்சு வச்சுக்கிறாரு. உன் நேர்மையை பாராட்டினாரு. சும்மா இருக்கணும்ல, கை தட்டிங்களா? சும்மா இருக்கணும்ல. 10 நாள் கழிச்சு வீட்டுக்காரியோட திரும்பி போறான். ஆமா, இப்போ குளத்துல கோடாலி போய் வீட்டுக்காரி ஓடுச்சு. இப்ப ஒவ்வொன்னு அழுதான். சாமி வந்துச்சு, உன்ட்ட இதே ஈஸியா இருக்குது, என்னடா சொன்னாரு. போன வாரம் கோடாலி வீட்டுக்காரி வந்துச்சுனாரு. புஷ்னாரு. உலக அழகி